நேற்றைக்கு நடித்தவன், மார்க்கெட் போனவன், எனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம், எனக்கு 300 கோடி ரூபாய் சம்பளம், அதெல்லாம் விட்டுட்டு அவர் வராருப்பா, எவ்வளவு பெரிய விஷயம்பா எல்லாம் பேசுறாங்க நீங்க நாட்டுல. நான் இதை தொடக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா தொட்டுதான் ஆகணும். என்ன உங்களுக்கு 300 கோடி ரூபாய் அவர் சம்பளத்தை விட்டு உங்களுக்கு ரோட்ல வந்து அவர் உங்களுக்கு போராடிட்டாரு? என்ன உங்களுக்காக வந்து இந்த நாட்டுல சமூகத்துக்காக அவர் வந்து போராடினாரு? அவர் யார அனுப்பி இருக்கிறாங்கன்னா பிஜேபி அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு முகமூடி தான். ரஜினிகாந்தை அனுப்பி பார்த்தது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் வைத்து விளையாடி பார்த்தார்கள். இன்னும் எத்தனையோ பேரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியலிலே தாய் நகர்த்துவதற்காக விட்டு விட்டு பார்த்தார்கள். ஒன்னும் பாச்சா பலிக்கல. கடைசியா ஒரு ஆயுதம் ஒருத்தரை கொண்டாந்து போட்டு திமுகவில் என்ன கொள்கை இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் லைட்டா கலர் மாத்தி மேல பூசினா மாதிரி ஒரு கொள்கை, அதை கொண்டாந்து என் கொள்கை தான் சொல்லி பறைசாற்றார். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் இன்றைக்கல்ல, இன்னும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவித்தாலும், எவன் தோற்றுவித்தாலும் திமுகவின் கொள்கையை விட ஒரு பெட்டரான கொள்கை, ஒரு சிறப்பான ஒரு கொள்கையை எவனாலும் வடிவைக்க முடியாது.